ரவிச்சந்திர ஃபோன் நம்பர் போடுங்க. ரவிச்சந்திர ஃபோன் நம்பர் போடாமல் வச்சுருக்கீங்க. ஐயோ ரவிச்சந்திரன் மாம்பழம் 520 இருக்கு சைடில் போயிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு ஆள் இல்லை மேடம். 1520 வந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். 2520 அப்படிங்களா? சரி அதை டெலீட் பண்ணிட்டு போடவா இல்லை அப்படியே தனியாக போடவா? வேணாம், டெலீட் பண்ணிட்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சார் மேலே டேங்க்கு அண்ணாமா வீட்டில் காலியாக இருந்துச்சான். கீழே பியூரிஃபை பண்ணுற டேங்க் வச்சுருக்கீங்களா? ஏதோ ஆன் அந்த மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஏதோ ஆன் பண்ணாராம். தண்ணி பியூரிஃபை ஆகி தண்ணி மேலே போய் டேங்க் ஃபுல்லாகிடுச்சான். இந்த பியூரிஃபை வர டேங்க்குள்ளே தண்ணி வந்து விழுமே, அது கட் ஆஃப் ஆகுமா, என்ன ஆகும், இல்லை நான் என்ன பண்ணணும்னு அவர் ஒரு வீடியோ கால் பண்ணாராம். ஒன்றும் பண்ணாடுவா இல்லை மோட்ரு பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதுன்னு சொன்னார் அவரு. ஆ சரி அவ்வளோதானே சார், நான் சொல்லிடுறேன். அதுக்கு தான் வீடியோ கால் பண்ணேன். சரி மேலே டேங்க் ஃபுல்லாகிட்ட பிறகு கொஞ்சம் மோட்டர் ஆஃப் பண்ணி வைங்க, சூடாகிட்ட பிறகு. மோட்ரு பாட்டுக்கு ஓடுதான். போட்டுருக்கேன் போகிறேன். சரி சார். மந்தவெளி இது வந்து வெஸ்ட் மாம்பலம். சரி சார். சரி சார் கூட்டு போடுமாடா. ரொம்ப லீவ் போட்டு வீட்டில் இருக்கு சொல்லுங்க.
சார் மோட்டர் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆஃப் பண்ணுவீங்களா? மோட்டர் சூடு கொஞ்சம் நேரம் ஆறட்டுமா. ஆறிட்ட பிறகு ஒரு 1 hour கழிச்சு அந்த வெள்ளை கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் பென்சில் வரேன்னு சொல்லிட்டாரு, வந்துருவாரு. இதே சொல்லணும்னா அந்த பட்டன் ஆன் பண்ணினா மறுபடியும் தண்ணி பியூரிஃபை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபில் டேங்க் பெரிய டேங்க் இல்லையா, அது ஃபுல்லாக வரதுக்கு 10 மணி நேரம் ஆகுன்றாரு. தண்ணி பியூரிஃபை ஆகி வந்தா நல்லா இருக்குது இல்லை? கொஞ்சம் நேரம் ஆகும். அவர் என்ன சொல்றேன்னா, மேலே டேங்க் ஃபுல்லாகிடுச்சுன்னா கீழே மோட்ரு ஓடிட்டே இருந்துச்சுன்னா அந்த மோட்டரை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. மோட்ரு ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப நேரம் சூடாக கொஞ்சம் 1 மணி நேரம் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றாரு. வீடியோக்கா நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு கால் அவர் ஒரு hour வெயிட் பண்ணுங்க. ராஜி சார் கூப்பிட்டு கால் போட்டு தரேன், இதை வச்சு கிளியரா சொல்லுவாரு. சும்மா வீடியோ எடுத்து எட்டி பாரு. நீ வாய் மூஞ்சி கூட இருந்து காட்டா இங்க வா, உன் மூஞ்சி கூட இருந்து காட்டா. நான் இங்கே தான் வச்சுக்க போகிறேன். காலை வீட்டில் சண்டை. முட்டை குழம்புக்கு சொன்னா மொட்டை தனியாக புளியை கரைச்சி ஊற்றுதுடி, இது எதுக்கு வைக்கிறேன்னு சொன்னா புளி கரைச்சி முடிச்சு அது சண்டையை தூக்கி கிரைண்டரில் தூக்கி போட்டு சூடு சொன்ன மானம் கெட்டு என்ன எதுக்கு நீ கூப்பிட்டேன்னு திருப்பி எனக்கு முட்டையில புளியை கரைச்சி ஊற்றி ஐயோ எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு ஜோரம் அது கொடுத்துட போகுது. வேற நைட்டெல்லாம் அது கூட படுத்து எனக்கு லேசாக ஜோரம் அடிக்குது. உங்கள் பொண்ணு கூடவா? நீ ஜெஸ்ஸிக்கு ஜோரம், அவருக்கு ஜோரம் சளி இருந்துச்சு, அப்படியே ஜெஸ்ஸிக்கு ஒட்டிடுச்சு. குழந்தை நைட்டெல்லாம் ஒரு ஜோரம் குட்டி வந்திருக்கும், ஏதாவது குட்டி குட்டி போயிருக்கு. ஏன் சார் டெய்லியும் அவங்க கிட்ட திட்டுவாங்க தான் வேலையா இருக்கு? நீங்க சொல்லுங்களேன். டெய்லியுமே நான் பொறுமையா சொன்னா கூட அவன் ஏன் மண்டியில ஏத்திக்க முடியல. அத்தனை பேர் எல்லாம் சைலண்டா போறாங்களே, அவன மாதிரி தானே இங்க 5 பேர் போறாங்க, 5 பேரும் அவன மாதிரி தானே. பிள்ளைக்கு ஜோரம் எப்படி இருக்கு? போர்ட்ல ஏத்துல கேட்க போறேன். 350 ரூபாய் ஏத்துல இருந்து அவ்வளவு பேச்சு பேசுறேன். கேட்டேன் என்ன சாப்பிட்டா அவ்வளவு இது பண்றேன், போங்க நான் பண்றேன், எனக்கு கால்ஸ் போட வேலை இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவு பொம்பளையோட மோசமா பேசுறேன். ஒரு நாள் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். சரி ஏதோ கிட்ட டெய்லியும் இதான் குழப்பாகுது எனக்கு. நான் கிட்ட வாங்கிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். காலையில எவ்வளவு பொறுமையா போகுது. எவ்வளவு நேரம் பாண்டி சார் கஸ்டமர் போன் அடிக்கிறாரு, வாங்க பாண்டி சார். ஏன் அழுவா அந்த அதுக்கு போய் என்னத்துக்கு அழுவ? மேடம் நீங்களும் என்ன பாக்குறீங்க? டெய்லியும் தானே பண்றான், இன்னைக்கு ஒரு நாள் பண்ண கூட அட்ஜஸ்ட் போயிடலாம். ஏன் அழுவுற? வெறுப்பா இருக்குது எனக்கு வந்து.